ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெங்காய போண்டா தான் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் 2-3 வெங்காயமாக எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட கொஞ்சமாக பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு வத்தப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா பஜ்ஜி மாவில் அதுக்கு அளவாக தான் இருக்கும் காரம். நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு போட்டோம்னா இந்த போண்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சமாக வத்தப்பொடி, உப்புத்தூள் போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதோட மாவையும் போட்டு பஜ்ஜி மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடும். ரொம்பையும் தண்ணியாக பிசையாமல் ரொம்பையும் இருகலாக பிசைஞ்சோம்னா போண்டா நல்லா இருக்காது. நிதானமான பதத்தில் பிசைஞ்சு லைட்டாக எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு அந்த மணிக்கு உருட்டி போட்டுடலாம். இந்த உருட்டியும் போடலாம், அப்படியே கூட பிச்சு பிச்சு போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு அந்த டீ டயத்தில் ஒரு வெங்காய போண்டா அதோட ஒரு டீயும் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் இது மொறுமொறுப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.